ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: வாழைப்பழம், சர்க்கரை, மைதா, ஏலக்காய். இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் இப்போ ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. மேலே ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும், உள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் உள்ள எவ்வளோ சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். அதே நேரத்தில் இது ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். மூணு இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம டேஸ்டியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த பனானா ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன். நல்லா பழுத்துதான் எடுத்துக்கோங்க, நமக்கு காயா இருக்கக்கூடாது. இது கூடவே நான் 1/2 கப் சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நமக்கு வாழைப்பழம் மசிக்கும் போது சர்க்கரை சேர்த்துட்டோம்னா நமக்கு மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இன்னும் கூட கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்ப நமக்கு வாழைப்பழம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப அடுத்ததா 3/4 கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 வாழைப்பழத்துக்கு 3/4 கப் மைதா நான் சேர்த்திருக்கேன். 1/2 கப் சர்க்கரை நான் சேர்த்திருக்கேன். இந்த அளவு நமக்கு கரெக்டா இருக்கும். கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நீங்க நிறைய சேர்த்தக்கூடாது, கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நமக்கு இந்த மிக்சிங் ரெடி ஆயிருச்சு. இது கூட நான் கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்தும் போது நமக்கு நல்ல வாசனையா இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்க, 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது இது நல்ல சாஃப்டா இருக்கு பாருங்க. நம்ம கரண்டியில எடுத்து ஊற்றும் போது இப்படி விழுகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஒன்னொன்னா இதுல போட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்பவும் கொதிக்க கூடாது. நீங்க மீடியம் சூட்ல இருக்கும்போது நீங்க போட்டுக்கோங்க. ஒன்னொன்னா நீங்க போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்ப அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்ப கோல்டன் பிரவுன் கலர்ல இருக்கு பாருங்க. இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நமக்கு 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டு வச்சுக்கோங்க. நம்ம டிஷ்யூ பேப்பர்ல போடும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில் எல்லாம் டிஷ்யூ பேப்பர்ல வந்துடும். மேல இருக்கிற லேயரும் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். இப்ப அதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சும் போட்டுக்கலாம். போடும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு நீங்க முட்டாம போட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. நீங்க மீடியம் சூட்ல இருக்கும்போது போட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு அந்த மாதிரி போடும்போது இந்த கோல்டன் பிரவுன் கலர்ல நமக்கு கிடைச்சிரும். இந்த பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு சர்விங் பிளேட்க்கு நம்ம மாத்திக்கலாம். இப்போ ஒன்னு எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. மேல இருக்கிற லேயர் எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு, உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. நமக்கு இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டியா நம்ம வீட்லயே பண்ண முடியும். இந்த ரெசிபி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.